வணக்கம் அன்பு உள்ளங்களே. நமது பூஜை வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலமாக சென்ற முறை கணபதி ஹோமத்தினுடைய பலன்கள் என்ன, கணபதி ஹோமம் செய்வதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விவரங்கள் என்னன்னு நான் தெரியப்படுத்தியிருந்தேன். இரண்டாவது வீடியோவில் சுதர்சன ஹோமத்தை பற்றி நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அதே போல் இந்த முறை 3/9/2025 புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசியும் பூராட நட்சத்திரம் புதன்கிழமையும் இந்த மூணு ஒன்றா வர்றது ரொம்ப ரொம்ப விசேடமான பலன் கொடுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கே உண்டானது புதன்கிழமை. சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிட்றத விட புதன்கிழமையில் பெருமாளை கும்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை மாற்றிடுறோம். சனிக்கிழமையில தான் பெருமாளை கும்பிட்றோம். ஆனால் புதன்கிழமை கும்பிட்டு பாருங்க, தொழில் சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது. அதற்கு உண்டான நாள் புதன்கிழமை. பெருமாளுக்கே உண்டான விரதங்களிலே உன்னதமான விரதங்கள் அப்படின்னா ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு பெருமாளை கும்பிட்றது அவ்வளோ விஷயம். ஆக புதன்கிழமையும் வளர்பிறை ஏகாதசியும் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்கிற இடம் எங்க? பெருமாளுடைய மார்பில். ஆக இது எல்லாமே ஒன்றும் சேர்ந்து வருது பாருங்க. அன்றைய தினத்தில் பெருமாளுடைய ஆலயம் சென்று பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான மறிக்கொழுந்து, துளசி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மறிக்கொழுந்து சாத்துறது இன்னும் சிறப்பு. ஏன்னா பெருமாள் மயங்கக்கூடிய கடவுள், சுகமோகமாக இருக்கக்கூடிய கடவுள். அதனால் மறிக்குழந்துக்கு மிஞ்சின வாசம் இல்லை இல்லையா? அதனால் அந்த மறிக்குழந்தால் அர்ச்சனை பண்ணி வெத்தலை பாக்கு, எலும்புச்சம்பளம், நம்மளால் பிரியப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது ஏதாவது இந்த பழங்கள் எது வேணாலும் நாம் சுவாமிக்கு நிவேதனம் செய்து அதை நாம் தானம் பண்ணுறது ரொம்ப விஷயம். குறிப்பாக மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி பேரிச்சம்பழம், இதெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை தானம் பண்ணுறது மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும். அடுத்த சப்ஜெக்ட், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமண தடை நீக்கக்கூடியவர் பெருமாள். ஜாதக ரீதியாக சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா ஸ்ரீரங்கம் போய் சுவாமி கும்பிடுங்க, சீக்கிரம் திருமணம் அமைஞ்சிடும்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் உண்மைதான். ஏன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழந்தால் தான் அந்த திருமண தடை உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கெட்டு போகக்கூடாது. ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுனாலும் திருமண தடை உண்டாகும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய குடம் தண்ணி பிள்ளையாருக்கு ஊற்றுக்கம்பாங்க. ஆக நாம் இந்த திருமண தடை நீங்கிறக்கே சில பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அதாவது பெருமாளுடைய அம்சத்தோட சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம். சுமங்கலி பூஜைன்னு பேர். சுயம்பர பார்வதி பூஜைன்னு பேர். அது ஒரு யாகம் இருக்குது, அதுலேயும் உண்டு. இதில் சுமங்கலி பூஜைங்கிறது அதுலேயும் உண்டு. வெள்ளருக்கு மரம் வச்சு சந்திரனுடைய தோஷம் நீங்க, அதாவது களத்திர தோஷம்னு சொல்லக்கூடியது, தாரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாரதோஷம் நீங்கிறக்காக வெள்ளருக்கு மரம் வச்சு அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் பிள்ளையார் கோவிலில் பண்ணி 90 நாளில் கல்யாணம் அமையறக்குண்டான வழிமுறைகளை நாம் பண்ணோம். அதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 கல்யாணம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். நிறைய நடந்திருக்கு. இதே திருப்பூர் மாநகரில் இந்த மாதிரி திருமண காரியங்களை நிறைய நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பரிகார முறையில் கண்கூடாக பார்த்தவர்களும் உண்டு. அனுபவ ரீதியாக சொல்லப்படுகிற உண்மை. அதாவது சந்திரனுடைய பலம் அந்த இடத்துல ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா வெள்ளருக்கு மரம் வச்சு பிள்ளையார்கிட்ட கணபதி ஹோமம் செய்து அந்த பிள்ளையாருக்கு திருப்தி பண்ணி அந்த சாந்தி பரிகாரம் பண்ணால் உடனடியாக 90 நாளில் கல்யாணம் அமைஞ்சிடும். அவ்வளோ சிறப்புண்டு அந்த பிள்ளையார்கிட்ட. அதே போல் சுயம்பர பார்வதி பூஜை பண்ணுறோம். அந்த சுயம்பர பார்வதி பூஜையில் சுமங்கலி பூஜைன்னு உண்டு. சுமங்கலி பூஜை பண்ணி அந்த சுமங்கலிகளுக்கு புடவை, ஜாக்கெட் பட்டு, வெத்தலை பாக்கு, வளையல், சரடு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தானம் செய்தால் அந்த 90 நாள் முடியறக்குள்ள சுபகாரியத்தை அமைச்சிடுவார். இதோட மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிற தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கு இந்த சுமங்கலி பூஜை வழிவகுக்கும். நிறைய இடத்துல அதுவும் நடந்திருக்கு. நம்ம கோவில்லையே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பிராயச்சித்தம் பண்ணி சில பூஜைகள் பண்ணியிருக்கு. ஆனால் இது எல்லாமே எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அவரவருடைய ஜாதகத்தை வச்சு அவரவருடைய குலதெய்வத்தை அழைச்சு அந்த பிரசன்ன முறையில் நாங்கள் கேட்டுண்டு அது உறுதியாக ஆகும், கண்டிப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சுவாமி உத்தரவானால்தான் நாங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுறோம். அந்த பரிகாரம் செய்தோமானால் 90 நாளில் கண்டிப்பாக கல்யாண திருமணம் தடை நீங்கி கல்யாண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இது அனுபவ ரீதியாக உண்மை. ஒரு சிலருக்கு அந்த வெள்ளருக்கு மரம் வச்சு பிள்ளையார்ட்ட பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா திருமணம் கைகூடிடும். ஒரு சிலர் ஜாதகத்தில் அந்த களத்திர தோஷம் நீங்கிறக்காக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி சுயம்பர பார்வதி பூஜை பண்ணால் திருமணம் அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு ராமேஸ்வரத்தில் போய் அதுக்குண்டான பரிகார பிராயச்சித்தங்கள் பண்ணால் 90 நாளில் கல்யாணம் அமைச்சு. இது ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாகவும்
ஒவ்வொருவருடைய குலதெய்வத்தினுடைய உத்தரவின்படியில் நாங்கள் பண்ணுறோம். பிரசன்னம் பார்க்குறோம். அந்த பிரசன்னம் பார்த்து அந்த ஜாதக ரீதியாக அந்த இவங்களுக்கு காரியங்கள் கைகூடணும், அந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சில வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணி கொடுக்கோம். அதோடு மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகள், திருமண தடைகள், அடுத்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, தொழில் வியாபாரங்கள் மென்மேலும் வளர்ச்சியாக, வீட்டில் எவ்வளோ வந்தாலும் தரித்திரங்கள் நீங்க, இத்தனை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் ஆண்டவருடைய உத்தரவுப்படி சுவாமிகிட்ட உத்தரவு கேட்குறோம். அவர் குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்குறோம். உத்தரவு கேட்டு அந்த பிரசன்ன முறையில் எல்லா விதமான பூஜைகளும் எல்லா விதமான பரிகாரங்களும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அதன்படி எத்தனையோ திருமணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு குருவருளும் இல்லை, திருவருளும் இல்லை. குலதெய்வத்தை மறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவை ஒழுங்காக செய்யலைன்னா இவ்வளோ பிரச்சனை. இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிகளை தடை பண்ணும். அதுக்குண்டான விமோசனம் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆக நம்மளுடைய பூஜை வழிகாட்டி, எதுக்காக இந்த பூஜை வழிகாட்டிங்கிற நாம் பேர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறக்காக. நாங்கள் கத்துன்றது என்னவோ, எங்களுக்கு பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த பூஜை வழிகாட்டிங்கிற யூடியூப் சேனலை உங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டணுங்கிற நல்முறையில் வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை வழிகாட்டிங்கிற சேனல் மூலமாக உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பூஜை வழிகாட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஆண்டவனுடைய அருளோட எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும், எல்லாருக்கும் திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடணும்னு ஆண்டவனிடத்தில் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.